ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சோனியா. இப்போது என்னென்னா, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயத்த புதுசாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால் இப்போ நான் அதை பண்ண போகிறேன். என்னென்னா, நம்மளோட வெரி ஓன், நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான ஒரு ஷோ பிக் பாஸ் 8. அதில் என்ன புதுசாக நமக்கு இப்போ ஒரு சேஞ்ச் என்னென்னா, இவ்வளோ வருஷம் 7 இயர்ஸாக வந்து அது வந்து நம்ம கமல் சார் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கமல் சார் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம நிறைய அதை பேசியிருப்போம். பட் நான் வந்து அதை பற்றி ஒரு ரிவ்யூவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ரிவ்யூஸ் அது கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கஷன். என் மனசில் நான் பார்க்குற ஒரு ஷோ, அதுவும் நம்ம ஃபேவரட் ஆக்டர் விஜய் சேதுபதி சார் பண்ணுறதுனால இன்னும் கூட அது மேலே ஒரு தனி ஃபோக்கஸ் இருக்கும். ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை, அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார். ஸோ அதனால் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்பாட்லைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அது நான் விழுந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் அதை இன்னமும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபோக்கஸில் என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லை, என் மனசில் தோன்ற சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் பேசிக்கலாம். நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. ஏதாவது சொல்கிறதா இருந்தால் வீட்டில் சொல்லிக்கோங்க, எனக்கு கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறது பெருசாக பிடிக்காது. மூவிஸ் ரிவ்யூஸ் பண்ணுறது பிடிக்கும், அது நல்லாவே பார்ப்பேன். பிகாஸ் ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ். மூவினா அதோட ரிவ்யூஸ், அது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆக்டிங்லேயும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஆக்டர், கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் மூவி இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. பட் நான் ஜென்ரலாக ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். பட் நான் கரெக்ட் பண்ணுவேன் நிறையா. கொஞ்சம் என் கூட பழகிறவங்க, என் கூட இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக நான் சொன்னால் கேட்பாங்க, என்னோடய வேர்ட்ஸ் வேல்யூட் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸு, என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவேன், சஜஷன்ஸ் சொல்லுவேன். அது ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க அட்டையராக இருந்தாலும் சரி, அவங்களோட மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே நான் சொல்லுவேன். அது என்னோடய பழக்கம். அது என்னோட ஒரு சின்ன ப்ரொஃபைல், நான் யாருன்ற ஒரு சின்ன ப்ரொஃபைல் கொடுப்பேன். ஸோ இதை என்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி. ஐ மீன் இப்போது இந்த எஃபி, இன்ஸ்டா, சோஷியல் மீடியா ஃபேமிலி நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். யூ மைட் ஹவ் சீன் மீ ஆஸ் அன் ஆக்டர், சைல்டு ஆக்டர், கேரக்டர் ஆக்டர், அந்த மாதிரி ஆக்டராக பார்த்துருப்பீங்க. ஒரு 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 ஒய்ஃபாக பார்த்துருப்பீங்க, ஒரு மதராக பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும், அது இல்லாதவங்களுக்கு பெருசாக என்ன தெரியாதவங்களும் இருப்பாங்க மேபி. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோடய ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் சண்டே ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லலான்னு தோணுச்சு. இந்த வாட்டி பிக் பாஸில் என்னென்னா, ஒரு இத்தனை பேரில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 30 இயர்ஸா, 20 இயர்ஸா, 25 இயர்ஸா அந்த மாதிரி தெரிகிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குள்ள. ரொம்ப பழக்கமான ஆளுங்க இருக்கிறாங்க. ரஞ்சிஜி இருக்காங்க, அப்புறம் ரவி சார் இருக்காங்க, அப்புறம் வந்து தர்ஷிகா, அந்த பொண்ணு எனக்கு நல்லா பழக்கம். தீபு இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை பிரதர். ஸோ தீபு எனக்கு பர்சனலாக. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது வந்து எனக்கு இன் ஹவுஸாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் போன மாதிரி ஒரு ஃபீல். இவங்கள நமக்கு ரொம்ப பழக்கமாச்சே, ரொம்ப பழக்கம், அப்படி தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமையும் நமக்கு இந்த வாட்டி பிக் பாஸில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸோ இந்த வாட்டி வந்து இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு, யூடியூபர்ஸ்க்கு, மீம்ஸ், ட்ரால்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நம்ம முன்னாடியெல்லாம் எங்கெங்கேயோ நமக்கு சுத்தமாக பரிச்சயம் இல்லாத ஒரு க்ரௌடை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபியூ பீப்புள் இருப்பாங்க, அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. ஸோ இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் த வியூவர்ஸ் அவங்க பார்த்துட்டு இவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி, அவங்கள என்னென்ன இவென்ச்சுவலாக அந்த நாள் போக தான் நம்மளும் அவங்கள பண்ணுவோம். பட் நாட் பீங் ஜட்ஜ்மெண்டல். பட் ஸ்டில் இந்த வாட்டி என்னென்னா, ஒரு மாதிரி எல்லாருமே, ஒரு கொஞ்சம் பேரை தவிர்த்து எல்லாருமே, சத்யாவை எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம்.
மற்றவங்கெல்லாம் ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. விஜய் விஷால் நல்லா பார்க்கும், சத்யா வெரி நைஸ் பர்சன், எல்லோரும் தெரியும். இப்படி இந்த வாட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமான ஒரு க்ரௌடாக இருக்கிறாங்க. உள்ளே போனது தெரியாதவங்கன்னு யாரும் இல்லை. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஜட்ஜ் தெம். லெட்ஸ் நாட் பி ஜட்ஜ்மெண்டல் ஆல்சோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி போனவங்களில் முக்கால்வாசி பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ரொம்ப மெச்சூர்டான பீப்புள். இந்த ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் ரஞ்சித்ஜி, அப்புறம் ரவிச்சந்திரன், தர்ஷிகா, ஷி இஸ் வெரி யங் பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டான பொண்ணு. அது மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஐக்யூ ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ஒன்றுமே தெரியாதா அந்த மாதிரி யாருமே இல்லை. கொஞ்சம் அந்த அந்த பிள்ளை அந்த மகாராஜாவில் நடித்த சாச்சிதா கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் இன்னசென்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் அவளுமே கொஞ்சம் மெச்சூர்டாக தான் உள்ளே போய் பிஹேவ் பண்ணால். பட் 24 ஹவர்ஸில் எவிக்ஷன் வந்து என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயந்தான். 24 ஹவர்ஸ்லாம் ஒரு ஆள், ஏன்னா அவங்க நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 வீக், எப்போவுமே 1 வீக்கில் ஒரு எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் எவிக்ஷன் ஆரம்பித்தா ஒரு 1 வீக்குக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரே நாள் காலையில் போய் ஈவினிங் எவிக்ட் ஆனது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த பொண்ணோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை எப்படி அதை எடுத்துக்கணும்னு தெரியல. ஷி இஸ் வெரி யங் அண்ட் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்குது அந்த பிள்ளை. ஆனால் அமுச்சிட்டாங்க. ஸோ பாவம், அது ஐ டோன்ட் நோ ஹவ் ஷி கேன் ஹேண்டில் திஸ். அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எனக்கு தெரியல. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸ்லேருந்து அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிக் பாஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் பிக் பாஸ்ன்னு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி வெல்வர்ஸாக பிளான் பண்ணி எல்லாம் தான் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி யோசிச்சு பண்ணுறவங்க. அண்ட் ஃபியூ பீப்புள், எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் நினைக்கிறேன், நான் நம்புகிற விஷயம் என்னென்னா, யாரும் அவ்வளோ 100% ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓப்பன் அப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரு மைண்டில் ஒரு பயங்கர நடிகனாக இருக்கானே, அப்படி நடிகனாக இருக்கானே சொல்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்கல்லன்றது தான் என்னோட ஒரு சின்ன கணிப்பு. ஸோ இட்ஸ் ரிவ்யூவே பண்ண போகிறது இல்லைங்க, நான் ரிவ்யூஸே இல்லை, ஒரு அனாலிசிஸ், அவ்வளோதான். இது ஒரு இப்படி இருக்குமோன்னு என் மனசில் தோணுது. இந்த வாட்டி ஸ்பெஷலாக ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித். எப்போவுமே வீட்டில் என்னோட ட்ராயிங் ரூமில் உட்காந்து நான் கமெண்ட் பண்ணி, நான் பார்த்து, நான் கத்தி, நான் அப்படி பார்க்குற ஒரு விஷயத்த இந்த வாட்டி என்னோட வியூஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் பாசிட்டிவிட்டி ஒன்லி அப்படி தான் நினச்சி ஆரம்பிக்கிறேன். பட் அப்படி பண்ணால் பிக் பாஸே பண்ண முடியாது. ஏன்னா பிக் பாஸில் வெறும் பாசிட்டிவிட்டி, பிக் பாஸ்க்குள்ளே போகிறதா இருந்தாலும் யூ ஹாவ் டு பி ரெடி டு ஃபேஸ் நெகட்டிவிட்டி ஆல்சோ. ஸோ பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கட்ஸ் வேணும். எதையும் யாரும் எப்படி வேணால் பேசுவாங்க, உள்ளே இருக்கிறவங்களும் பேசுவாங்க, வெளியில் இருக்கிறவங்க பேசுவாங்க. உங்களை நேற்று வரை பார்த்திடாத, உங்களை பற்றி என்னன்னே தெரியாதவங்க கூட உங்களை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக போகணுன்னா மிகப்பெரிய ஒரு கட்ஸும் ஸ்ட்ரென்த்தும், ஐ மீன் யூ ஆர் ரியலி ஸ்ட்ராங் டு கோ டு டூ இட். ஐ ஃபீல் இட். அண்ட் அதனால் வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. என் மனசில் இருக்கிற சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பின்ன ரொம்ப நம்ம யதார்த்த நாயகன், மக்கள் செல்வன் நம்ம விஜய் சேதுபதி சார் உள்ள வந்திருக்காரு. அதுவே ஒரு இட் இஸ் கிவன் திஸ் பிக் பாஸ் அ டிஃப்ரெண்ட் கலர், ஒரு டிஃப்ரெண்ட். கமல் சார் பண்ணும்போது ரொம்ப இன்டலெக்சுவலாக, ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவர் அதை ஹேண்டில் பண்ணுவார். நம்மளும் அப்படியே ஒரு குரு மாதிரி, ஐயோ கமல் சார் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இங்கே ஆடியன்ஸே வந்து அது அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தோம். நம்ம சேது சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன். அவர் பேச ஆரம்பித்த உடனே நம்ம வீட்டில் யாரோ பேசுகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, நம்ம அண்ணன் பேசுகிறாங்க, நம்ம தம்பி பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுவார். ஸோ அவர் ஏதாவது சொல்லணும், உங்கள் அட்வைஸாக இருந்தாலும் சரி, அவரோட ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் ஸ்ட்ரிக்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி,
he know how to put it, so he is going to deliver it in such a way. So I think adula paathalume BB8 is going to be completely different. BB8 Big Boss இவ்வளோ நாள் பார்த்துடாத ஒரு பிக் பாஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே சண்டேக்காக நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். வெரி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் சாட்டர்டே சண்டே. ஏன்னா இந்த ஒரு வாரத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுவார், யார் யாரை பற்றி எப்படி பேசுவார், இதில் கொஞ்சம் பேர் அவருக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களும் உள்ளே இருக்காங்க. ஸோ அவர் அது எப்படி அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும். ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் எபிசோடே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப 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 லைட்டராக பண்ணார். ரொம்ப அவரோட டீல் பண்ணுற விதமே ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு BB8 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் விஷயம். எனக்கு இன்னொரு சின்ன வருத்தம் விஜய் டிவி கிட்ட எனக்கு பர்சனலாக என்னென்னா, எல்லாமே விஜய் டிவி மேக்ஸிமம் 1-2 பேரை தவிர்த்து எல்லாமே விஜய் டிவி. சரி, பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவே வந்து இட்ஸ் லார்ஜர் தென் லைஃபாக தான் பார்க்குறாங்க. பிக் பாஸ் இஸ் ஒரு பயங்கரமாக எல்லாராலையும் பார்க்கப்படுற, எல்லாராலையும் பயங்கர எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ அதில் போகணும், உள்ளே போகணும், என்ன கூப்பிட மாட்டிங்களா, நான் போக மாட்டேன்னான்னு நார்மல் ஜனங்கள்லேருந்து வேறு 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 பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கவங்க எல்லோரும் ஆசைப்படுறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் அவங்க அப்படி தான், இதுலேருந்து ஒரு முக்கியமான 1-2 பேர், இதுலேருந்து அப்படி டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் எல்லோரும் கொஞ்சம் மீடியா ஆர்ட் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆளுங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் விஜய் டிவிலே பார்த்து பழகுனா அவங்களோட ஸோ கால்ட் நம்ம வளர்த்து விட்ட அவங்க வீட்டு குழந்தைங்கள நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிற மாதிரி தோணுது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு பி அ பார்ட் ஆஃப் பிக் பாஸ். ஒரு கிளிம்ஸாவது நம்ம உள்ளே போயிட்டு வரமாட்டோமா, உள்ளே போக மாட்டோமான்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அட்லீஸ்ட் அடுத்த BB9லேயாவது நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி விஜய் டிவியில் இருக்கவங்களையே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க வீட்டு பிள்ளைங்களை வளர்த்து விடுறது இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கவங்களையும் வளர்த்து விடுறது பெட்டர். இந்த ஒரு சின்ன வருத்தத்தோடு இந்த வாட்டி என்னோட பிக் பாஸ் பற்றின வியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ, குட் நைட். நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்டில் என்னன்னு பார்த்துட்டு நான் பேசுகிறேன்.